இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக தாவேக்க நிர்வாகி வாகை குணசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சொல்லட்டுங்களா, பேசுறீங்களா? ஹலோ சார், வணக்கம். கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த இந்த விவகாரத்தை தாவேக்க முன்னாடியே சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப அதன்படி சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம்மா. முதல்ல இந்த கரூர்ல உயிரிழந்த அந்த 41 ஜீவன்களுக்கும் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எங்களது தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கல. உச்சநீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பின் கீழ் ஒரு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும்ங்கிறதா எங்களோட கோரிக்கையா இருந்துச்சு. விக்டிம்ஸ், அதாவது பாதிக்கப்பட்ட 41 பேரில் திரு பன்னீர்செல்வம் அல்லது இன்னொரு நபர் தான் 2-3 பேர் தான் எங்களுக்கு எஸ்ஐடி வழக்கு மேல நம்பிக்கை இல்லை, விசாரணை மேல நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சிபிஐ விசாரிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதையும் கூட இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல அவங்கள என்ன கொடுத்து மிரட்டினாங்களோ, அவங்க என்ன இது பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களுமே எங்களுக்கு தெரியாமலே எங்க கையெழுத்து வாங்கிட்டு மனு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அறம் இப்போ எந்த வழியில பயணிக்கும்ங்கிறத இறைவனுக்கு தான் தெரியும். நாங்க கேட்டது ஓய்வு பெற்ற, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையின் கீழ் ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் தான் சொன்னது. அதை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்னைக்கு ஏற்கனவே இங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு போன, அதாவது நேரடியா விசாரணை நடத்திட்டு போன நிதியமைச்சர் அவர்களும் அல்லது 8 பேர் அடங்கிய 10 பேர் அடங்கிய அந்த எம்பிக்கள் குழுவாகினும் அடுத்தடுத்து இந்த தமிழ்நாடு அரசு காட்சிய அலட்சிய போக்கு, அதாவது அங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்ட கருத்துக்கள், இதன் அடிப்படையிலேயே சிபிஐ விசாரணைக்கு 3 பேர் அல்லது 2 பேர் கொண்ட அந்த குழுவின் கண்காணிப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. அதை எஸ்ஐடியும் கண்காணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார், அதே போல இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த உத்தரவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. சோ அப்போ இந்த வழக்குல தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, உயர்நீதிமன்ற தீர்ப்பு நீங்க சென்னை அமர்வை சொல்றீங்களா மதுரை அமர்வை சொல்றீங்களான்னு தெரியல. உயர்நீதிமன்றத்துல சென்னை அமர்வு போட்ட பெட்டிஷன் எதுனா பொதுநல வழக்கு. பொதுநல வழக்குல அவங்க எதுக்கு கேட்டாங்கன்னா எஸ்ஓபி கேட்டாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர். எதுக்குன்னா அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவதற்காக ஒரு நெறிமுறைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு எஸ்ஓபிய அவங்க கிரிமினல் வழக்கா எடுக்கிறாங்க. யாரு? மாண்புமிகு நீதியரசர் அமர்வுகள் கிரிமினல் வழக்கா எடுத்துக்கிட்டு தனி நீதிபதியாகவும் எடுத்தது மட்டுமல்ல, எங்களது தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சில, அதாவது அவங்க எங்க சைடு விவாதத்தை கூட கேட்காமையே கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னா, தலைமை பண்பு இல்ல, ஏன் ஓடித்தாரு, அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா. இப்ப நீதித்துறையை நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் சராசரி மனிதர்கள் அவங்க தரப்பு வாதத்தையும் கேட்கணும் அப்படிங்கறத ஒரு இதா வைக்கிறோம். அதனால அந்த தனி நீதிபதி சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு போன ஹியரிங்லயே உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சிருச்சு. அவர் போறாரு போகல, அவரை அனுப்பிச்சு விட்டதே காவல்துறை தான், எல்லாம் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அவர் இந்திய இறையாண்மையை மதித்து தான் அவர் நடக்கிறாருங்கிறத போன ஹியரிங்லயே உச்ச நீதிமன்றம் தனி நீதிபதி மாட்சிமை தாங்கிய திரு செந்தில்குமார் அவர்களின் அந்த கருத்துக்கு கொட்டு வைத்து விட்டது. அவர் கூறிய கருத்து தவறு என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. ஆனா மதுரை அமர்விலே பாரபட்சம் இல்லாமத்தான் சொன்னார்கள். அதே மாதிரி எஸ்ஓபி போட்ட வழக்குக்கு இவர் உச்ச நீதிமன்றம் தனி நீதிபதி அவர்கள் எஸ்ஐடி போட்டது செல்லாது. இருப்பினும் இன்றைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே 2 பேர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையின் கீழ் அமையப்பட்டுள்ள இந்த சிபிஐ விசாரணையில் எஸ்ஐடியும் கண்காணிக்கும் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அதில் எந்த அளவுக்கு தீர்ப்பை படித்து பார்த்தால் தான் தெரியும். ஆக உயர் நீதிமன்ற தீர்ப்பான மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்களின் தீர்ப்பு தவறானது என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவுற கூறுகிறது என்று நான் சொல்கிறேன். சார், அதே போல போன இயரிங் அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு தனி மனிதன் மேல நீங்க இப்படி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே போல மறுபடியும் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா தனி மனித தாக்குதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான், அதாவது போட்ட பெட்டிஷன் தினேஷ்ங்கிறவர் எதுக்கு போட்டிருக்காருன்னா எஸ்ஓபி பெட்டிஷன் போட்டாங்க. அதை கிரிமினல் வழக்காவே எடுக்க கூடாது, அது கிரிமினல் வழக்கா எடுத்துட்டீங்க. அப்படி கிரிமினல் வழக்கா எடுத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு மனிதர் யாரும் இல்ல, யாருன்னா எல்லாமே காவல்துறை தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு கரூர் எஸ்பி அலுவலகத்துல என்ன வாக்குறுதி சொல்றாங்களோ
அதை தான் வந்து உச்சநீதிமன்றத்திலையும் சொல்லுவாங்க. அந்த அந்த டீம் அந்த இதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கையில எதிர்த்தரப்பு ஆள் இல்லாம மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் போல அல்லது எதிர்த்தரப்பு ஆள் இல்லைங்கிறதுனால அவர் சிந்தனையில உள்ளதா அப்படியே சொல்லிட்டாராங்கிறது பொதுமக்களின் ஐயப்பாடு. நான் வந்து நீதிக்கு தலைவணங்குறேன், நான் அதை வந்து விமர்சிக்க விரும்பல. ஆனா பொதுமக்களின் வெகு சில பொதுமக்களின் ஐயப்பாடு அதை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து குட்டு வச்சிருக்கு. நீங்க வந்து எஸ்ஓபி வழக்குல நீங்க வந்து கிரிமினல் வழக்கா ஏன் எடுத்திய, கரூர் டூரிசன் வந்து மதுரைக்கு போகும்போது நீங்க ஏன் வந்து சென்னையில் அதை விசாரிக்கிறீங்க, எஸ்ஓபி வழக்குல நீங்க வந்து எஸ்ஐடி எப்படி போடலாம் என கடந்த ஹேரிங்லயே வந்து கொட்டு வச்சது வந்து இந்த இந்திய ஜனநாயகத்தின் நீதித்துறையை நம்பி வாழும் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பரிசு, ஒரு மன திருப்தி, ஒரு இதுன்னு அந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும்னு நான் சொல்றேன். அதனால இனி வரும் காலங்கள்ல இந்த ஆளும் ஆட்சியாளர்கள் வந்து நீதித்துறையை கூட விலைக்கு வாங்குவாங்களோ அப்படிங்கறது மாதிரிலாம் ஒரு ஐயப்பாடு இருந்தது வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால வந்து மனநிறைவு அடைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சார், அதே போல இந்த கரூர் சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணை கோரி மொத்தமா வந்து 4 மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதுல ஒரு மனு வந்து செல்வகுமார் அப்படிங்கிற என்னோட கணவர் வந்து போலியா வந்து கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல எந்த மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க? இல்ல, இந்த வழக்கு இன்னும் வரல இல்ல, இந்த போலியா தீர்ப்பு கொடுத்தது வரல இல்ல, இன்னும் ஹேரிங் வரல, மனுதான் கொடுத்திருக்காங்க, மனு தாக்கல் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைய ஆட்சியாளர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அத்துமீறலும் அடக்குமுறையும் மிரட்டலுக்கும் பொதுமக்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் ஆளாக்குகிறார்கள். சுதந்திரமாக ஜனநாயகம் இங்கே இல்லை, பணநாயகமும் அடக்குமுறை நாயகமும் தான் இங்க உள்ளதுங்கிறதா இதுக்கு ஒரு காட்சி. இந்த ஒரு இதுக்கு ஒரு விதிவிலக்கா நான் சொல்லிக்கிறேன். இரண்டாவது, இதை நான் விமர்சிக்க விரும்பல. ஏன்னா எங்க தமிழக வெற்றி கழகம் வந்து நாங்க வந்து கோரிக்கை வச்சது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையின் கீழ் ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட வேண்டுகோள். மற்றபடி பாதிக்கப்பட்டவர்கள் யார் மேல் வேணாலும் கொடுக்கலாம், அரசு தரப்பு மேல கொடுக்கலாம், சிபிஐ விசாரணை வேணும் கேட்கலாம், எஸ்ஐடி விசாரணை கேட்கலாம், தமிழக அரசின் மேற்பார்வையில் ஒரு நீதிபதியின் தலைமையின் கீழ் ஒரு விசாரணை குழு வேணும் என்று கேட்கலாம். அது அவர்களின் தார்மீக உரிமை, அதை குறித்து நாம் விமர்சிக்க வேண்டியதில்லை. ஆனால் 9 வயது மகனை இழந்த ரித்திக் அப்படிங்கிற பையனோட அப்பா பன்னீர்செல்வம் வந்து தான் போட்ட மனு வந்து விசாரணைக்கு வரவுள்ளது. அவரது மனைவியிடம் பேட்டி வாங்கி அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக எங்களோடு எந்த தொடர்பும் இல்லை என்று ஒரு கங்கடம் கட்டி அதை சமூக வலைதளங்களை பரப்பி அதை ஒரு விசாரணையாக எடுத்து அவங்களிடம் அந்த அவர் நேம் சர்மிளா என்று நினைக்கிறேன், அவர்களிடம் ஒரு மனு வாங்கி இந்த விசாரணையை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது என்பது ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள்னா அப்போ ஆட்சியாளர்கள் இந்த கரூர் விஷயத்திலேயே எவ்வளவு தவறிழைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதிலே மிகப்பெரிய முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. ஒரு சவம் என்பது 2 மணி நேரம் ஆகும். 41 உடலை 8 மணி நேரத்தில் எப்படி நீங்க வந்து 3 மணிக்குள்ள கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கிறது உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி எல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். பார்ப்போம், இன்னும் அடுத்தடுத்து தொடர்ச்சியா வந்து இன்னும் பயணிக்கும் இந்த வழக்கு வந்து எந்த திசையை நோக்கி பயணிக்குன்னு தெரியல, ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாம்னு. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி.